கற்றுக் கொடுத்ததுனாலுக்காக கர்த்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ தியானிக்க போகிற காரியம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து கீழ்ப்படிஞ்சு இந்த வசனத்தின்படி தான் நம்ம நடக்கணும்னு சொல்லி அர்ப்பணித்ததுனால அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறையா காரியங்கள் நமக்கு வந்து முரண்பாடாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அப்படி முரண்பாடானது ஆண்டவர் எழுதுவதில்லை. நம்முடைய நம்ம வந்து வசனத்தை ஆவியானோடு படிக்கும்போது நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத 1 யோவானில் 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பார்த்திங்கன்னாக்கி, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு ஆண்டவர் வந்து உலகத்தில் உண்டானதை பற்றி சொல்கிறாரு. அப்போ இதை வச்சு தான் அந்த வசனங்கள் நம்ம தியானிக்கலாம். இந்த சம்பவமும் இதை தொடர்ந்து தான் இருக்குது. நம்ம அதை தொடர்ச்சியாக அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இப்போ நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்கள் எல்லாம் எப்படி எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத்தருவதோ அது நாங்கள் அந்த கீழ்ப்படியும் பொழுது அதுக்கு ஏற்ற பலனை எங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளும் காணப்படுவோம் என்ற இந்த விசுவாசிலே இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த சம்பவத்தையும் இந்த வசனத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தரணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. யாருடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே வசனத்துக்கு நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த விசுவாசிலே இன்னும் அதிகமாக நாங்கள் நெருங்கி ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே வர தகப்பனே கேட்குற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வசனம் ஒரு பொழுதும் வெறுமையாக திரும்பன்னு சொன்னீரே, அந்த வசனத்தின்படி ஆண்டவரை கீழ்ப்படியும் பொழுது அதுக்கேற்ற பலனை நீ தருகிறவராக இருக்கு. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கவும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பாத்திலே அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாக எங்களுக்கு கற்றுத்தந்து வெளிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் மகிழ் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாம் தெரிஞ்ச ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறது ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த ஒரு மனிதனுக்கு உடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஆசீர்வாதத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம ஆசீர்வாதம்னாலே ஆண்டவர்லேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம முதலாவது இந்த வசனத்தை படித்தோம் பார்த்திங்கன்னா, உலகத்தில் தான் நாம் இருக்கோம், ஆனால் உலகத்துக்கு உரியவங்க அல்ல. ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருந்தோம்னா ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளை நடத்தும் பொழுது நமக்கு எதிராக பிசாசானவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறையா காரியங்களை கொண்டு வந்து நம்மளை வந்து அழிக்க பார்க்குறத நம்ம நிறைய வாழ்க்கையில் நம்ம நடந்ததை பார்க்கும். அப்போ இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் தரிச்சிக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. உலகத்துக்கு மனுஷன் கூட தான் இருக்கும், ஆனால் உலகத்துக்கு ஏற்ற வேஷம் வந்து தரித்து நம்ம வந்து நடக்கக்கூடாது. ஆண்டவர் வசனம் எப்படி சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த 1 யோவானில் படித்தோம். இப்போ பாருங்கள், இந்த 2 கொரிந்தியரில் இங்கே வசனத்தை நீங்கள் தியானிச்சிருக்கலாம். ஒருவேளை வசனத்தை படித்தவங்களா இருந்தோம்னாக்கி அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அது பெரிய காரியங்களை நம்ம கற்றுத்தரும். 2 கொரிந்தியரில் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்த்திங்கனாக்கி, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போது அந்நிய நுகம்னா நிறைய பேருக்கு தெரியும். நமக்கு நம்ம அவங்க கூட இருந்தால் கூட அவங்களோட கூட நம்ம ஒரு இந்த ஐக்கியம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஐக்கியம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுபடி நம்ம நடந்தோம்னாக்கி, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லேன். இப்போ அவங்க வந்து நம்ம அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க நல்லா பழகுவாங்க. மற்ற மதத்தில் உள்ளவங்க கூட மற்ற உலகத்தார் கூடலாம் நம்ம பழகாமல் இருக்க முடியாது. உலகத்தில் இருக்கும்போது எல்லாருக்கூடையும் நம்ம ஆண்டவரே பாருங்கள் எல்லா கூடயும் தான் பழகி எல்லாம் தான் இருந்தார். அப்போ அதை மாதிரி நாமளும் அப்படி இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் அவங்கள மாதிரி நம்ம அவங்களே மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கும் அவங்க நடக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி அவங்களோட கூட அந்த மாதிரி இதில் நம்ம உடன்பாடு இருக்கக்கூடாது நமக்கு அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லும்போது சொல்லுன்னு சொன்ன பாருங்க. இப்போ அவங்க வந்து கோலம் போடுவாங்க.
காலையில் கோலம் போடுவாங்க, தொளிச்சு கோலம் போடலன்னாக்கி எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பொட்டு வைப்பாங்க. அது அந்த மாதிரிலாம் காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கி இதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லைங்க. இது வீட்டு முன்னாடி சுத்தமாக தானே நம்ம இருக்கிறதுக்கு நம்ம செய்கிறோம், அதனால் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம உடன்பட்டோம்னாக்கி அது ஒன்று. பொட்டு வைக்கிறது என்னங்க, ஒரு நெத்தி ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் அப்படியே முகமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இல்லை, அதுக்காக தான் நாங்கள் வைக்கோம், அதனால் வைங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லும்பொழுது நம்ம அதை செய்கிறோம் பாருங்க, அதுவும் தவறு. இப்போ இதுதான் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேஷம் தரிச்சிட்டு போகக்கூடாது. இப்போ அவங்க ஒரு ட்ரெஸ்ஸோ மற்ற ஏதோ அவங்களுக்கு பிடிச்சதோ அவங்க கெட்டு போட்டோம், அதை நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே மாதிரி நாம் இருக்கணும்னு விரும்பக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்காரு, நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நீ வந்து இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பவுல் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி காரியங்களில் நம்ம நடந்து செல்லணுமே வழியே மற்றவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். நம்ம வசனத்தின் மூலமாக அவங்களோட கூட பேசணும். அப்போ வசனம் வந்து நம்மளோட கூட இருக்கும்போது நாம் அந்த தவறில் போய் மாட்டிக்கிட மாட்டோம். அதை நம்ம நிச்சயமாக விசுவாசி நீங்கள் வந்து இந்த வசனங்களை தியானிங்க. அவிசுவாசிகளோடனே அவிசுவாசின்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருக்கிறவங்க தான். நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், அவங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூட இருக்கவங்க கூட நாம் வந்து ஐக்கியமாக இருக்கக்கூடாது. அவங்க சில தவறுகள் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். தவறு பண்ணாலும் அது வந்து பெருசாக செய்ய தெரியாது. ஆனால் ஆண்டவர் பிள்ளையாக இருந்துட்டு நம்ம தவறு பண்ணோம்னா ஆண்டவர் கேட்பார். கேட்கும்போது நீ ஏன் தவறு பண்ணன்னு சொல்லி கேட்டார்னா ஆண்டவருக்கு நம்ம பதில் கொடுக்கணுங்கிறதுனால ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிள்ளைங்க வந்து பயப்படுவாங்க. அதனால் இந்த ரெண்டும் வந்து ஒன்றா போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த வசனத்தினுடைய சாராம்சம். இப்போ நம்ம சம்பவத்துக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் வந்து ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்து வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானத்துலலாம் விமானம் பறக்கும் பார்த்திங்களா, பறந்துட்டு அந்த கீழே இறங்கும்போது அந்த அதெல்லாம் கரெக்டாக அந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணுதா, இல்லாட்டி அதில் ஏதாவது ரிப்பேர் இருந்ததுனாக்கி இப்போ பஸ்ஸெல்லாம் கொண்டு போனாங்கன்னாக்கி அதெல்லாம் ரிப்பேர் பார்க்கறதுக்குன்னு ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டு அது பார்க்குறதுக்குன்னு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு இடமே வச்சுருப்பாங்க அதை சரி பண்ணதுக்குன்னு. அந்த மாதிரி விமானத்தை கொண்டு வந்து இறங்கினோன்னே அது வந்து ஏதாவது சரி பண்ணதுக்குன்னு சொல்லி 2 பேர் அதுக்கு வந்து அந்த ஒரு அலுவலகம் மாதிரி வச்சு அவங்க 2 பேரும் வந்து அந்த இதை நடத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து 2 பேரில் ஒரு ஆள் வந்து அறியாதவர். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் அறியாதவர். இவர் வந்து ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு ஆலயத்துலலாம் இந்த குரு ஆண்டவர் இந்த பாஸ்ட்டு ஐயர் வராதப்போ அவங்க வந்து சாயந்தரம்லாம் அவங்கெல்லாம் இது செய்வாங்க, இந்த கோயில் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுவாங்க, பெல் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பாடல் போடுறது, அந்த மாதிரிலாம் செய்கிறதெல்லாம் நம்ம கிராம சைடில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி செய்வாங்க அவங்க. அந்த மாதிரி வேலை கூட அவர் பார்த்துட்டு அவர் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கிய ஜீவித்துக்களை செஞ்சு நல்லா பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், அவங்க மனைவி பிள்ளைங்கள் வந்து 6 பிள்ளைங்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவங்க வந்து பிள்ளைகள் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கி நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து அவங்க வேதத்துலலாம் நல்லா ஒரு நல்ல ஆலயத்துக்கு போகிறது, அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷமான, ஏன்னா வருமானம் வந்து நல்லா இருந்திருக்கு, பணத்துக்கோ ஒரு இந்த பணத்துக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. இவர் வந்து ஆலயத்துக்கு போகிறதுனால இவர் வந்து ஆலயத்தில் போனதுனால பிள்ளைங்களையும் வந்து அந்த இதில் தான் வளர்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆலயத்துக்கு போய் அவங்க வந்து அவங்க அந்த ஆலயத்தில் போய் வேலை செய்யும் பொழுது அவங்க வேதத்தை வாசிக்கிறது மற்ற எல்லாருலேயும் ஈடுபாடோடு இருக்கிறதுனால பிள்ளைங்கள வீடு குடும்பம் எல்லாமே வந்து அந்த ஒரு ஆண்டவருக்குள்ளே ஒரு நெருங்கிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்த சூழ்நிலையை அவங்க உருவாக்கி அந்த குடும்பம் அந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இவங்க வந்து இந்த 2 பேரில் வந்து பார்த்திங்கன்னாக்கி 2 பேரும் ஒரு அதாவது குறை செஞ்சாலும் இவர் வந்து ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யலைனாலும் கூட ஆண்டவரால் தொடப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்காரு. நிறைய குறைகள் நம்ம வேதத்தை வாசிக்கும் போதே நிறைய குறைகள் இருக்கும்போது நமக்கு வந்து இதனுடைய இப்போ இவங்க செய்கிற தப்பு வந்து அது ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தீங்கன்னாக்கி அவங்க செய்கிற தவறெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது பெருசாக அவங்க செய்கிறது ஐயோ தப்பு இது அப்படி அதில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை ஆண்டவர் வந்து உருவாக்கதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம ரட்சிப்புக்குள்ளே இருந்தோம்னாக்கி நம்ம அந்த இடத்த வந்து அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா நமக்கு வந்து எனக்கு வந்து ஆண்டவரை பற்றி நல்லா அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சுது. வந்தோடனே பாருங்கள், இந்த வேதத்தை வந்து நல்லா இன்னும் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வேதத்தை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு சில வாரங்களில் அவர் வந்து ஒரு வேத ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் போய் நான் நல்லா படித்து எனக்கு நல்லா இதுலேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து படிச்சிருக்காரு. அப்போ மாலை நேரத்தில் அவருக்கு சும்மா
விடுமுறை நாளோ மற்ற டைம் கிடைக்கிறப்பவும் பார்த்திங்கன்னாக்கி சேர்ந்து இந்த வேதாகமத்தை நல்லா அந்த வேதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நிறையா அந்த சொல்லி கொடுக்குற அந்த இதில் சேர்ந்து அதில் படிச்சிருக்காரு. சில வாரங்களில் அவர் வந்து ஒரு நல்ல அந்த பாடத்தை படித்து அவருக்கு வந்து இந்த வேதத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா அதுலேருந்து ஆழங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வந்து நமக்கு கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கும் வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு நாள் தொலைக்காட்சியை ஒன்று எடுத்து பார்த்துருக்காரு. இப்போ நிறைய தொலைக்காட்சிகள்லாம் நிறைய செய்திகள்லாம் வருது, அதனாலேயும் ஆண்டவர் தோட்டத்தில் இருப்பாருங்க. அந்த மாதிரி இந்த மனுஷனும் அதை கேட்டு அதுலேயும் ஆண்டவர் முழுசுமாக அவர் வந்து ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு சில நாட்கள்லேயே இந்த திருமறையில் உள்ள எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நமக்கு என்ன ஆண்டவர் நல்லா சொல்லி தந்திருக்காரோ அதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ கீழ்ப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிசாசானவன் அதுலேருந்து கரெக்டாக போகக்கூடாதுங்க பிரச்சனைகளை நிறைய கொண்டு வரதை நம்ம பார்க்கலாம். நிறையவருடைய வாழ்க்கையில் நடக்குது தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அப்போ இவ்வளோ நாளும் வந்து 2 பேரும் பார்ட்னராக இருந்தாலும் 2 பேரும் அவர் செய்கிற தவறு செஞ்சால் கூட இவர் பார்த்துக்கிறது இல்லை. இவருக்கு வந்து எதுவுமே சரி நமக்கு பணம் எல்லாரும் 2 பேரும் சமமாக எடுத்துக்கிட்டு அவரை வந்து ரொம்ப அவர் தவறு செஞ்சால் கூட அதை வந்து கண்டுக்கிடாமல் இருந்திருக்காரு. ஆனால் வந்து இப்போ வந்து அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ரட்சிப்பில் பெற்றுக்கொண்டு நல்லா ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது இவருக்கு அதை மாதிரி இருக்க முடியலை. அதனால் பாருங்கள் மற்ற அவர் வந்து பாருங்கள் பிரச்சனை வரும்போது அவர் வந்து ஏன்னா பிரச்சனைனா என்னென்னா பண விஷயத்தில் மற்ற வந்து வேண்டாத பிரச்சனையெல்லாம் வந்து செஞ்சு அதில் வந்து பொய் சொல்கிற மாதிரிலாம் செய்கிறதுக்கு அந்த ஆள் வந்து செய்கிறாரு. ஏன்னா வந்து ஒரு வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம ஒரு 2 பேரும் வந்து பங்காளராக இருந்தாங்கனாக்கி அவங்க 2 பேருக்கும் பங்கு பிரிக்க போகிறாங்க. இவர் வந்து என்னென்னா அதில் முறைகேடு பண்ணுறது, ஏதோ வேலையில் காசை இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா இந்த தப்பு பண்ணும்போது இவருக்கு வந்து அது வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு முடியலை. ஏன்னா எல்லாத்தையும் ஒத்து போகிறதுக்கு நான் யோவானில் படித்த மாதிரி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத இவர் வந்து அந்த 2 கொரிந்தியரில் 6:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கேது அப்படின்னு சொல்லி அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் பங்கேது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வந்து படிச்சுட்டு இருந்தால் அவிசுவாசி கூட நாம் பங்கே இல்லை. அப்போ இவர் வந்து இப்படி எல்லாம் செய்கிறாரு, அதனால நம்ம இதுக்கு ஒத்து போவதுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காரு. அவருக்கு இருதயத்தில் குத்தப்படுதாரு. ஐயோ நம்ம கூட்டாளி இப்படிலாம் முறைகேடெல்லாம் பண்ணுறார, இப்படி வந்து நம்ம அது காணாமல் நம்ம வந்து தொழிலை நடத்த முடியாது, ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லணுமே, அதனால் இந்த தொழிலை விட்டுடலாமா, நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவரோட வேண்டாம் நமக்கு நீங்கள் வேறு யாரையாச்சும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாமான்னு சொல்லி இவர் பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் வந்து வேறு யாருமே சம்பாதிக்கலை. பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க, வேறு வருமானம் கிடையாது, வழி தெரியல. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி சில நிறைய காரியங்கள் நடக்கு பார்த்தீங்களா. காசு இல்லைன்னா என்ன பண்ண, வேலை போயிடுச்சு, அப்புறம் காசு இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் அவரும் நினச்சி இந்த வழி தெரியலையே என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முதலாவது நம்ம வந்து எப்போவுமே பாருங்கள் சபையில் மூப்பர்கள்ட்டெல்லாம் நிறைய கேட்குற அந்த இதெல்லாம் நிறையா உண்டு. அந்த நாட்கள்லாம் நிறையா அந்த மாதிரி சபை மூப்பர்கள்லாம் இருந்தாங்க. நல்ல ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னம்னாக்கி அவங்ககிட்ட போய் சொல்லும்பொழுது அவங்க ஆலோசனை கொடுத்து அவங்க வந்து அதை பிரிஞ்சு போகாமல் நிறைய காரியங்கள் செய்கிறத நம்ம பார்த்துக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவர் வந்து சபையில் உள்ள வேலைலாம் பார்த்ததுனால அவர்கிட்ட போய் யோசனை கேட்கலாம், நம்ம வேறு யார்ட்டையும் யோசனை கேட்குறத விட நம்ம மூப்பர்ட்டே கேட்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு போகிறாரு. போதவர் இருந்தால் சொல்கிறாரு, உங்கள் கூட்டாளியை நான் கூட்டாளி இப்படி செய்கிறான், அதனால் நான் என்னால் இதை சகிச்சுட்டு போக முடியலைன்னு சொல்லி அவர் நடந்த கதையெல்லாம் சொல்லும் பொழுது இவர் சொல்கிறாரு, நீங்கள் கூட்டாளியை வந்து நீங்கள் பங்கை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிருங்க, நீங்கள் ஒரு பங்கு இருக்கும்ல, அதான் 2 பங்கையும் நீங்களே வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்களே உங்கள் இஷ்டப்படி அந்த மனுஷனுக்கு என்ன எவ்வளோ கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அதை உங்களை சொந்தமாக்கிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமானதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ அவங்க வந்து முறைகேடு பண்ண மாட்டாங்களா, நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி போதவர் சொல்லியிருக்காரு. ஆனால் போதவர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, இந்த பங்கு வந்து ரொம்ப விலை உயர்ந்தது, அதனால் என்னால் அவ்வளோ காசுலாம் கொடுக்க முடியாது,
என்ன கொடுத்து வாங்க முடியாதுயா, அதனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடனே அவர் சொல்றாரு, சரி அந்த மனுஷங்கிட்ட நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க, உங்கள் பங்கை வந்து நீங்கள் விற்றுட்டு அந்த காசை நீங்கள் தர சொல்லி அவங்ககிட்ட கேட்டுருங்க, அந்த காசை வாங்கிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதோ வேலை பார்த்துக்கலாம், இல்லாட்டா ஏதோ பிஸ்னஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அடுத்த யோசனையும் ஆண்டவர் போதகர் சொல்லியிருக்காரு. சொன்னோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா நமக்கு இது இப்படி இருந்தாலே பரவாயில்ல, நமக்கு காசு தந்துட்டோம்னாக்கி நம்ம எங்கேயோ ஒரு வேலையை பார்த்துக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து திருப்பியும் வந்து என்னமோ ஒரு வேலையை நம்ம வந்து சொந்தத்துக்கு செய்யணும்னு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட போய் சொல்கிறாரு. இந்த கூட்டாளிகிட்ட போய் சொல்லி, இந்த மாதிரி நான் என் பங்கை நீங்கள் கொடுத்துருங்க, காசாக தந்துருங்க, நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் நடத்துங்க, 2 பேருக்குள்ள பங்கையும் நீங்கள் வச்சு நடத்துங்க, எனக்கு வந்து அந்த பங்கில் வர காசை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த ஆளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாளி சொல்லியிருக்காரு. சொன்னால் $40,000 கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த டாலர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நமக்கு மாத சம்பளம் ஒரு 10,000 கிடைக்குன்னு வைங்க, இப்போ ஒரு 50,000 கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி எப்படி இருக்கும், யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ தானே தரேன்னு சொல்லிட்டாரு, அப்போ நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அந்த கூட்டாளிகிட்ட சொல்லியிருந்தாரு, ஒப்புக்கிட்டாரு. அவரும் தரேன்னு சொல்லிட்டாரு. ஒரு மாதம் மட்டும் $200 கொடுத்துட்டு அப்புறம் இப்போ நாட்கள் செல்ல பார்த்திங்கன்னாக்கி பணம் ஒழுங்காக கொடுக்கவும் செய்யலை. இங்கே போய் நம்ம பணம் பேங்க்கில் பார்த்தோம்னா, பேங்க்கில் வந்து அவர் பேருக்கு இருந்தால் தான் எடுக்க முடியும் இவர். ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா பணம் இல்லைன்னு சொல்லி வருது. இப்போ இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ $200 முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு பார்த்தோம்னாக்கி என்ன அப்படின்னு கேட்க போகும்போது அவர் வந்து எனக்கு இதிலெல்லாம் ரொம்ப நஷ்டமாயிட்டு இந்த தொழிலில், அதனால் நான் வந்து நீதிமன்றத்தில் முன்னாடியே போய் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் வந்து பணம் கொடுக்கலன்ட்டு முறைகேடுன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு பெரிய நஷ்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே நீதிமன்றத்தில் சொல்லி, நான் இதே விட போகிறேன், இந்த வேலையை விட போகிறேன், எனக்கு இதில் ஒன்றும் நான் லாபம் கிடைக்கல, அதனால நான் இவ்வளோ பணம் அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் சொன்னதுனால, இவர் வந்து எனக்கு நஷ்டமாயிட்டுன்னு சொல்லி அங்கே நீதிமன்றத்தில் சொன்னதுனால இவருக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு அந்த ஆளும் கொடுக்கல. இவரும் வந்து திருப்பி அவர்கிட்ட போய் வற்புறுத்தி கேட்கவும் செய்யலை, எப்படியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வேதத்திலே வாசிக்கும் பார்த்தீங்களா, ஒருத்தன் வந்து மன்னிச்சு விடுவாங்க பணத்தை, அவன் இன்னொருத்தனை போய் கழுத்தை நிற்பான் பார்த்தீங்களா, அப்படி இருக்கலை. இவர் வந்து சரி அவனுக்கு தர முடியலைன்னு சொல்லி அவனே வந்து எனக்கு நஷ்டமாயிட்டுன்னு சொல்லி சொன்ன பிறகு நம்ம போய் அவன் கழுத்தில் போய் என்னை எப்படியா கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாதுல்ல. அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காரு. அதுதான் முக்கியமானதுங்க. அதனால பாருங்கள், அவர் செஞ்ச தவறுக்கு அவர் வந்து அந்த மாதிரி ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து அது பாருங்கள், ஏமாற்றி மற்ற இதெல்லாம் இப்போ செய்யும்போது அந்த தொழிலையும் சரி மற்ற இதெல்லாம் சரி அவங்களுக்கு அந்த நஷ்டத்தை வந்து அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நஷ்டமாக மாறக்கூடிய காரியங்களை தான் நம்ம பார்க்கணும் இந்த நேரத்தில். அப்போ அந்த 2 பேரும் ஒருமையாக இருந்தோம்னா, ஒற்றுமையாக இருக்கும்பொழுது நல்லா தான் இருந்தாங்க. இந்த ஆள் ஏமாற்ற இது பண்ணவன தான் இவர் விலகி வந்தார். அதனால் அந்த மாதிரி வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த மனுஷனுக்கு என்ன கிடச்சிதுன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பாருங்கள், இவர் அந்த பணத்தை கேட்கல, இவருக்கு என்ன செய்யணும்னு தெரில. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம் நம்ம. இந்த அவிசுவாசியாக இருக்கவங்க கூட நீ இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னு தான் நம்ம வந்து அவர் செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஒத்து போகாமல் நம்ம வெளியே வந்தோம். ஆனால் இந்த மாதிரி வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஏன் இப்படி நமக்கு நடந்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, ஆண்டவர் வந்து வசனத்துக்கு கீழ்ப்படுத்தவங்களை வந்து ஆண்டவர் வந்து எப்போவுமே வந்து அவர் ஒரு வாக்கு கொடுத்துருந்தாருன்னா அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். இந்த இடத்துல அதுதான் நம்ம செய்யணும். அவர் வந்து கவலைப்பட்டிருக்கலாம் ஒருவேளை, ஏன்னா வேலை போச்சு, காசு கொடுக்க வேண்டியதும் இல்லை, இப்போ என்ன செய்யணும்னு தெரியல, வசனத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படிஞ்சு அந்த மனுஷனை நம்ம வந்து விட்டு வந்தோம். அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி தெரியும்போது, அவர் வந்து வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு மாறாமல் அந்த வார்த்தை, நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், 2 கொரிந்தியர் 6:18 சொல்றாரு. நான் உங்களுக்கு பிதான்னு சொன்னோம்னா அவர் நமக்கு அப்பாவாக இருந்துட்டு நம்மளை வந்து அப்படியே நடுத்தரில் எப்படியோ போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம உலக தகப்பன் மாதிரி விடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வாக்கு அப்படி மாறாது. அவர் பிதாவாக இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்மளை விட மாட்டார் அப்படிங்கிறத 6:18 அதை படித்து அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஏன் எப்படி விடுவார் அப்படின்னுச்சுன்னா, கொஞ்ச நாள் கழித்து ஒரு நல்ல வேலை கிடச்சிட்டு ஒரு வேலையை தேடினார். அந்த வேலை கிடச்சிது. அவர் வந்து அவங்க வந்து எப்படி ஆண்டவருக்கு பிரியமானதை நடத்தினார் அப்படிங்கிறதுல ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலை பார்த்த இடம், அவருக்கு வேலை கிடைச்ச இடம் பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ ஒரு அலுவலகம், நல்லா ஒரு ஆண்டவருக்கு பயந்த ஒரு
ஒரு எதுவும் தவறு செய்யாத ஒரு அலுவலகத்துக்கு வந்து அவர் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கும். அப்போது வேலையை கொடுக்குறவரும் சரி, அவர் நடத்துகிறவரும் சரி, சரியான பாதையில் நம்ம நடத்தி செல்கிறாருன்னு சொல்லி இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம படிக்கும் பார்த்தீங்களா. அப்போ அந்த வேலையில் ஒரு 25 வருஷம் இருந்திருக்காரு. 25 வருஷம், 65 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட்டு. நீங்கள் எல்லாம் வேலை பார்த்தீங்க, நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப பாராட்டு அவங்க பண்ணி ஒரு பெரிய தொகையை கொடுக்காங்க. அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி வரும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய தொகை கொடுக்கும்போது அவர் பார்க்காரு. அவன் $40,000 தரேன்னு சொன்னானே, அது மாதிரி 3 மடங்கு அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது கொடுக்காராமா. 25 வருஷம் வேலை பார்த்ததுக்கு உனக்கு இந்த மாதிரி உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறதுனால, நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிகிறதுனால நமக்கு வந்து அப்படியே விட்டுறது கிடையாது. அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு 3 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ யோபு வந்து கீழ்ப்படிஞ்சு அவருக்கு எடுத்தே பேசலை. ஆண்டவர் இது செஞ்சாருன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லாதனால இழந்தது எல்லாத்தையும் 2 மடங்கு கொடுத்தாரு. இவருக்கு வந்து 3 மடங்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர் வந்து. அப்போ இது தேவனுடைய ஆண்டவர் கொடுத்த இதுதான், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி தேவன் ஒருவருக்கும் ஆண்டவர் வந்து நம்ம ஏதோ செய்கிறோம் அதுக்கு அவர் வந்து அது செய்யாமல் விடுறதே இல்லை. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதை நமக்கு செய்து முடிக்கக்கூடிய நல்ல தகப்பன். அதனால் யார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு அவர் நான் எனக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா அதனால் நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதில்ல. அவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்க, யாருக்கும் கடனாளியாக இருப்பது கிடையாது. நம்ம கொடுத்தோம்னாக்கி அதை வந்து 3 மடங்கு 4 மடங்கு திருப்பி தரக்கூடிய நல்ல தகப்பனாக தான் அவர் வந்து இருக்கார் வழியா. அவருடைய அன்பு பெருசு. அவருடைய அன்பு, அவருடைய வசனத்தில் இருக்க இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப உயிருள்ளது. அந்த உயிருள்ள வார்த்தைகளை நாம் விசுவாசித்து ஜெபித்து அந்த வசனத்துக்கு நம்ம இந்த மனுஷனை போல கீழ்ப்படிஞ்சோம்னாக்கி எல்லாம் தோல்விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பொழுதும் நம்மளை கைவிடவே விடாது. ஆண்டவர் ஒரு பொழுதும் அவருடைய நான் உங்களுக்கு தகப்பன்னு சொல்லிட்டு அவர் வந்து கைவிடுகிற தகப்பன் அல்ல. உலக தகப்பன் மாதிரி கைவிடுற மாதிரி கிடையாது. ஆண்டவர் வந்து நமக்கு பரம தகப்பனாக இருக்கார். நம்ம மரிக்கும் வரை நம்மளை உலகத்துக்கு கொண்டு வந்து அவர் மரித்து நம்ம அவரோடு கூட இருக்கும் வரை, அவரோடு கூட நம்ம அவரை சந்திக்கும் வரை நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அப்படி வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா யோசுவா கூட கடைசி வரைக்கும் இருந்தார். கடைசி முடிக்கிற வரைக்கும் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட கூட பேசும்போது அந்த வசனம் வந்து நம்மளோட கூட இடைப்பட்டு நம்மளுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை செய்து அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு செஞ்சு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நம்ம அதனால உலகத்தில் நாம் இருக்கோம். உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தாரை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் எப்படி பொய் சொல்லுதுன்னா நம்மளும் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து களவு செய்தாங்கன்னா ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அதில் உண்மையாக இருக்கணும். மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு அவர் பெரிய பரிசு கொடுப்பாரு. அவர் கொடுக்குற பரிசு தான் நமக்கு வந்து நிரந்தரமானது. இந்த உலக காரியத்தில் நமக்கு வேலைகளை கிடக்க சம்பளம் வந்து ஒரு பெருசே கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நமக்கு என்ன வேலை கொடுக்குறாரோ அந்த வேலையை நம்ம செய்யும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார்னு சொல்லி இந்த சம்பவத்துலேருந்து நம்ம பார்க்கோம். அதனால் ஆண்டவர்கிட்ட வந்து பரிசை வாங்கினா அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதில் எந்த விதமான எந்த காரியத்துலேயும் நம்ம வந்து தவறியே போகக்கூடாது. அதில் உறுதியாக பிடிச்சி நம்ம விசுவாசத்தோடு நிற்கணும். அது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் நமக்கு இருக்கார். அதனால் நல்ல தகப்பன் நம்மளோடு கூட இருக்கார். நான் உன் தகப்பன் சொல்கிறதுனால அவர் நம்ம தேவனாக இருக்கார், நமக்கு தகப்பனாக இருக்கார். அது போதும் நமக்குன்னு சொல்லி உலகத்தில் நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னாக்கி இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நம்ம அகப்பட்டு அதில் சிக்கி நம்ம ஏதோ ஒன்று நம்ம தவறி போக மாட்டோம். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். அவர் கீழ்ப்படுதலை அவர் நமக்கு பரிசு தரக்கூடிய ஆண்டவர். அதனால் கீழ்ப்படிஞ்சு வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வசனத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அதனால் உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பிரச்சனையை கண்டு நாம் வந்து ஏதோ அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய வசனம் நம்மளோடு கூட இருந்ததுனாக்கி அது கடைசி வரை நம்ம நடத்தக்கூடிய காரியங்களை செய்யும். அதனால் நம்ம எந்த விதத்திலும் வந்து தவறி போகவே கூடாது. வசனம் சொல்கிறபடி அப்படியே நடக்கணும். கஷ்டங்கள் வந்தோடனே நாம் விலகி போய் ஏதோ போய் இந்த மாதிரி எந்த காரியத்திலையும் இந்த உலகம் சொல்கிற மாதிரி நாம் வந்து செய்யவே கூடாது. அதில் நம்ம உறுதியாக இருக்கும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம செய்வார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக அந்த சம்பவத்தின் மூலமாக இவங்க இந்த மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரோ அதை நமக்கும் தரதுக்கு ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.
ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். பின்னானவை மறந்தேன் மறந்தேன் நான், கண்ணே என் இயேசுதான். பின்னானவை மறந்தேன் மறந்தேன் நான், கண்ணே என் இயேசுதான். பரமன் அழைத்தாரே பந்தய பொருளுக்காய், பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்காய், லெக்கை நோக்கி ஓடுகிறேன், லெக்கை நோக்கி ஓடுகிறேன். எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பையென, எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பையென தூக்கி நான் எறிந்து விட்டேன், தூக்கி நான் எறிந்து விட்டேன். எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் எழுதி தந்திருக்க இந்த வசனங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரித்து கொண்டு நாங்கள் ஓடாதபடி உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உங்களுடைய வசனத்துக்கு ஆண்டவரை முதலிடம் கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. பிசாசன் எத்தனை திட்டங்கள் இந்த உலகத்திலே கொண்டு வந்தாலும், எத்தனை ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவரை தவறி போவதற்கு எத்தனையோ சூழ்நிலையை ஏற்படுத்தி ஆண்டவரை விடத்தள்ள பார்க்கும் பொழுது என் தேவனுடைய வல்லமுள்ள கரம் எங்களை தூக்கி எடுக்க வல்லமுள்ளதா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்கள் ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்கு மாத்திரம் நாங்கள் முதலிடம் கொடுக்க உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த கீழ்ப்படுவதை கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உலகம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே தோற்கடிக்கப்படுகிற அந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு தகப்பன் உண்டென்று நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற காரியங்களை செய்ய எங்களுடைய வசனத்தினால் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் உடைய வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை எத்தனை காரியங்களை இழுக்க பார்க்கும் பொழுது
தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே வைக்க வேண்டுமா செபிக்கிறேன். உம்முடைய கருத்துக்குள்ளே தாங்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வசனத்தை ஆண்டவரை போதித்து நடக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இதயத்துக்குள்ளே ஆண்டவரை நீங்கள் பிரவேசித்து ஆண்டவரே வசனங்களை நாங்கள் போதிக்கிற ஆண்டவரை எங்களுக்கு போதித்து நடத்துகிற ஒரு தகப்பன் உண்டென்று அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த சம்பவத்தில் நாங்கள் படித்தோமே இந்த மனிதன் வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால எத்தனை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாரப்பா. அதுபோல் ஆண்டவரே தோல்வி போல வந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விழுந்து விடுவோமோ என்று நினைத்தாலும் ஆண்டவரே நீங்கள் ஒரு கரத்தினால் தாங்குகிற ஒரு நல்ல தகப்பன், வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஒரு நல்ல தகப்பனுடைய கரம் இருக்கிறபடியால் அவர் ஒரு பொழுதும் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. கேட்குற பிள்ளைகளுக்கும் என்ன ஆண்டவரே எந்த இடத்திலே ஆண்டவரே ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன், அவருக்கு உண்மை உள்ளவராக, வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் என்று அந்த விசுவாசத்திலே பலப்பட கிருபை செய்யுங்க. சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கற்றுத்தாங்க. நம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விழுந்து விடாதபடி காக்க இப்படி ஆவியானவர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். இந்த மந்திரை ஆசீர்வத்திலே அதுபோல 3 மடங்கு இல்லை 100 மடங்கு ஆசீர்வத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டது போல இப்படி பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட தகப்பனே இந்த கேட்குற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதயசியமாக ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாக நீ பேசின தயவுக்கா நன்றி. இப்படி ஆவியானவர் எங்களை வழிநடத்த தயவுக்கா நன்றி. எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்குறபடியா நன்றி. இந்த நடத்தவருக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. அதனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரா எங்களோடு கூட இருந்து நடச்சல பொருக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே ஒவ்வொரு நாளும் இதில் இடத்துல வைத்து நாங்கள் ஓடுகிற பிள்ளைகளாக ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. மறுபடியும் மாமுடி சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் அம்மைக்கு செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.